கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஏசப்பாவை பற்றி சொல்கிறாங்க. ஏசப்பா அவரே ஒப்பு கொடுத்தாரா? ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களுக்காக. ஆமென். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அதுவும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொல்லாதவைகள் கிட்டேருந்து நம்மளை விடுவிக்கும்படி, நம்ம பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், எந்த பிரச்சனைனாலும், எந்த விதமான பொல்லாங்க இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் ஒப்பு கொடுத்தாரா? ஆமென். இப்போ கூட நீங்கள் நினைக்கிறீங்களே, இந்த பாவத்தில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் விடணும்னு நினைக்கிறேன், இந்த பலவீனத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களே, ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாரு, எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிக்க அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அவர் விசுவாசிங்க, உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விடுங்க, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பலவீனங்கள் மாறும், உங்கள் பலவீனம் உங்களை விட்டு போயிடும், உங்கள் பாவம் உங்களை விட்டு போயிடும், உங்களோட கஷ்டம் கவலை எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அவரை நம்புங்க, விசுவாசிங்க, நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.